போன ஜனவரி 1 அப்ப இந்த புது வருஷத்துல நம்ம என்ன சாதிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமா யோசிச்சு அதை பேப்பர்ல எழுதி வச்சு இது எப்படியாவது நம்ம சாதிச்சே ஆகணும்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்து இந்த புது வருஷத்துல காலையில நேரமாவே எந்திரிச்சு 1 மணி நேரமா அது ஜிம்முக்கு போகணும்னு சொல்லி முடிவெடுத்தேன். ஆனா காலையில எந்திரிச்சதுக்கு அப்புறமா பெட்டை விட்டுக்கோன்னு கீழே இறங்காம போன் எடுத்து போன்ல இருக்கிற ரீல்ஸ் பார்த்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு நான் நினைக்கிறது எதுவுமே என்னால சாதிக்கவே முடியல. ரெண்டாவதா என்ன நினைச்சேன்னு பாத்தீங்கன்னா என்னோட வெயிட் எப்படியாவது கம்மி பண்ணணும்னு நினைச்சேன். ஒவ்வொரு டைம் என் பிளேட்ல சாப்பாடு இருக்கும்போது அந்த சாப்பாடை கம்மியா சாப்பிடணும்னு நினைச்சுக்கிட்டே இருப்பேன். ஆனா அந்த பார்ட்டி இருக்கு இந்த பார்ட்டி இருக்குன்னு பார்ட்டிக்கு போனதுக்கு அப்புறமா ஒரு பிளேட்டுக்கு 2 பிளேட்டா சாப்பிடுறது, இந்த வீட்டுல எல்லாருமே தூங்கினதுக்கு அப்புறமா திருட்டுத்தனமா ஸ்வீட் எடுத்து சாப்பிடுறது, இப்படியே தான் 6 மாசமா போயிட்டு இருந்துச்சு. 6 மாசத்துக்கு அப்புறமா வெயிட் கம்மி போடலன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவம் வந்து சரி இது நம்ம ஃப்ரெண்டு கிட்ட சொல்லலாம், அவனாவது நம்மளுக்கு அடிக்கடி ஞாபகப்படுத்துவான்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னேன். இன்னும் நான் அவனுக்கு ஒரு சவால் விட்டுட்டு இனிமேல் சாப்பிடவே மாட்டேன்னு சொன்னேன். ஆனா நான் அப்பயும் சாப்பிட்டுட்டு தான் இருந்தேன். இன்னும் எங்க அவன் நம்மளை பார்த்தா கேவலமா கேட்பான்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியாம ஒளிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கேன். இதுல நான் என்ன அப்படி தெரிஞ்சுக்கிட்டேன்னு பாத்தீங்கன்னா ஒரே வருஷத்திலே நான் அது பண்ணிடுவேன் இது பண்ணிடுவேன்னு சொல்றதுக்கு பதிலாக ஏதாவது சின்னதா வச்சுக்கிட்டு அதை நம்ம நிறைவேற்றினாவே அதுவே ரொம்ப பெரிய விஷயம். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில எழுந்திரிச்சு ஒரு 5 நிமிஷமா நம்ம டைம் வச்சு எக்ஸசைஸ் பண்ணலாம். இன்னும் கொஞ்சமா நம்ம சாப்பிடும் போதே நம்மளுக்கு போதும்னு தோணும். இந்த மாதிரி ஒரு தடவை மட்டும் நீங்க பண்ணி பாருங்க, உங்களுக்கே தெரியும் உங்க வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு. நீங்க எந்தெந்த மாதிரி சவால்லாம் விட்டுருக்கீங்க பார்த்துருக்கீங்க கமெண்ட்ல சொல்லுங்க.